கோல் அச்சீவர் ட்ரேடர்ஸ் சார்பா நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட டாப் கெய்னர் பிரேக் அவுட் ஸ்டாக் சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்டாக்கையும் வாங்குங்க விற்றுருங்க அப்படின்ற எந்த ஒரு பரிந்துரையும் இல்லை. முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுகிறது. ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசாக நீங்களும் ஸ்விங் ட்ரேடிங் ஆர் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? எதுக்கு ஒரு சூப்பரான ப்ரோக்கரேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் அலைஸ் ப்ளூ ஏஞ்சல் ஒன். லாங் டேர்ம் பார்க்கும்போது அலைஸ் ப்ளூ உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த ரெண்டு ப்ரோக்கரேஜோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அது மூலிமா நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டையும் கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம கொடுத்த டார்கெட்டை நியரில் வந்திருக்கு. நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்றது பார்க்கும்போது இந்த ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணோம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி அனாலிசிஸ் பண்ணியிருந்துருக்கோம். இந்த ஜோன், அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் இப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃப்ரைடே பார்க்கும்போது உங்களுக்கு வீக்லி க்ளோசிங் சூப்பராக வச்சுருக்காங்க. லாஸ்ட்டு ஒரு 2 கேண்டில் மட்டும் இடையில ஒரு சின்ன, நான் அப்போவே சொல்லியிருந்திருப்பேன், இந்த ஒரு பேரிஷ், அதாவது இந்த ஜோன், இந்த இடத்துல ஒரு சின்ன ரிஜெக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த ஜோன் வரும்போதும் சரி, இந்த பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போதும் சரி, இது உங்களுக்கு ட்ரெண்டை அஃபெக்ட் பண்ணாது. அகைன் மறுபடியும் மேலே போகும். இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் தான். நெக்ஸ்ட்டு மண்டே ஆர் டியூஸ்டேயில் டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு இதை உடச்சி மேலே போக போதா இல்லை கீழே வரப்போகுதா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐயும் சரி டிஐயும் சரி உங்களுக்கு ரெண்டு பேருமே பையிங்கில் தான் இருக்காங்க. அதனால் மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்றது நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்போம், ஸ்டாக்கு நிறையா பெர்ஃபார்ம் பண்ணலை. அதோட ரெசிஸ்டன்ஸ் நியரில் இருக்கிறதுனாலையும் சரி, நெக்ஸ்ட் இதை உடச்சிச்சுன்னா ஓரளவுக்கு இன்னும் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 415 பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன். அடின்னு அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மால் ரிஜெக்ஷன், ஆனாலும் பரவாயில்ல, கேண்டில் ஹெல்த்தியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல் டைம் ஹைக்கு நியரில் தான் இருக்குது. ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால சில பேங்கிங்கில் பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தெரியல எனக்கு. ஓகே, இருந்தாலும் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. அந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம நிறைய ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக பேங்க் நிஃப்டிக்கு இருக்கும். ஓகே, இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு இனிமேல் தேவைப்படாது. இதை ரிமூவ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதாவது ஆல் டைம் ஹை தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னரையும் பிரேக் அவுட் ஸ்டாக்கையும் நம்ம பார்த்துருவோம். நம்மளோட டாப் கெய்னர் ரெடிங்டன் ஒரு 8% உங்களுக்கு என்ன இருக்குது, புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. நம்ம கொடுத்த அன்னைக்கே ஒரே நாளில் 20% போணுச்சு. அதாவது மார்னிங்கில் பிரேக் அவுட் ஆகி ஒரு 7% இருக்கும்போது நம்ம செகண்ட் வீடியோவில் சொல்லியிருந்திருப்போம். அன்றைக்கி 20% போணுச்சு. நான் அப்போவே சொல்லியிருந்திருப்பேன், ரீடெஸ்ட் எடுக்கும்போது அகைன் மறுபடியும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ கூட நம்ம என்ன சொல்கிறேன்னா, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சப்போர்ட், அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட் அதாவது உங்களுக்கு நான் கர்சர் வச்சு காட்டுறேன். உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். அதாவது எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இங்கே வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் யோசிச்சுக்கிறங்க, இங்கே போய் வாங்கலாமான்னு. ஆனால் வாங்குறதா நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டார்கெட் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹைக்கு இங்கே வச்சுருக்கணும். 329 கூட ரொம்ப ஆமாம், 329 அப்படின்னு போகும்போது ஒரு 10 or 15% உங்களுக்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, 362 அந்த ரேஞ்ச் நம்ம டார்கெட்டாக வச்சோம்னா கரெக்டாக இருக்கும்.
ஓகே, நெக்ஸ்ட்டு டாப் கெய்னர் ஸ்வெலக்ட் எனர்ஜி. இந்த ஸ்வெலக்ட் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5% வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணதுலேருந்து பிரேக் அவுட்டும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணதுலேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரேலியை தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஸோ 1121 அப்படின்ற அந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரேலி ஆகும். நெக்ஸ்ட்டு டாப் கெய்னர் ஜெய்கார்ப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 3% வந்து உங்களுக்கு மேலே போயிருக்கும். ஸோ இப்போ தான் ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு 13% ஒரே நாளே அடிச்சுன்னு ஒர்க்குனாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இந்த ஜெய்கார்ப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஒரு ஆல் டைம் ஹையோட கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்டாக் வந்து நமக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சுருக்கணும்னா நீங்கள் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணிடணும். அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களோட அனாலிசிஸை பண்ணிவிட்டு டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். ஸோ இது அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். ஸோ இது ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக், ஃபஸ்ட்டு ஸ்டாக் பிஎன்பி. ஸோ பிஎன்பி வந்து உங்களுக்கு ஸோ வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் உங்களுக்கு நெக்லைன் வந்து வீக்லியில் பார்க்கும்போது கிளியர் கட்டாக பிரேக் ஆகிருக்கும். ஸோ இந்த வீக் வந்து உங்களுக்கு ஒரு நெக்லைன் பிரேக் ஆகி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் நெக்ஸ்ட் வந்து ஃபர்தராக ரேலி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா இறங்கிட்டு வீக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நெக்லைனுக்கு உள்ளே இருக்கும். ஸோ நல்லா இறங்கிட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குது ரெக்கவர் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வீக்லியில் உங்களுக்கும் பிரேக் அவுட்டும் ஆயிருக்கு. ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை இந்த 137 அப்படின்ற இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டார்கெட்டாக நம்ம வச்சுருக்கோம். இந்த டார்கெட் ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா இதோட ஒவ்வொரு ப்ரீவியஸ் ஹையும் முக்கியமான ப்ரீவியஸ் ஹையும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அதனால தான். ஓகே, ஸோ இப்போது எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ எஸ்எல் வந்து நம்ம வந்து இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த எஸ்எல் எந்த ரேஞ்சில் வந்து நம்ம வைக்கலாம் அப்படின்றத அனாலிசிஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ டெய்லியில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எஸ்எல் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் அதாவது இந்த நெக்லைன் இருக்குது பார்த்தீங்களா, நெக்லைன் அப்படின்றத விட இந்த இடத்துல ஒரு மைனர் ட்ரெண்ட் லைன் ஒன்று நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ மைனர் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறத விட எஸ் ஸோ இதுக்கும் உங்களுக்கு அந்த ரைட் ஷோல்டரோட அந்த ட்ரெண்ட் லைனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ எஸ்எல்லை வந்து கொடுக்கணும். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்குது. ஓகே, பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. ஸோ அது எந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மைனர் ட்ரெண்ட் லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இதை எப்போ உடச்சி கீழே பேரிஷ் கன்ஃபிளிக்ட் ஆகுதோ அப்போ நம்ம அந்த ஜோன் தான் நம்ம எஸ்எல் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டெய்லியில் இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ வீக்லியில் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. டெய்லியில் பார்க்கும்போது இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ நம்ம வந்து மண்டே என்னை பொறுத்த வரைக்கும் மண்டே வந்து உங்களுக்கு ஸோ இது உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஸோ மண்டே வந்து உடைக்கட்டும். ஸோ வீக்லியில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அது இருக்கட்டும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டாக்கு டெய்லியில் பிரேக் அவுட் கொடுக்கட்டும். ஸோ இப்போ டெய்லியில் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை வந்து பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ டார்கெட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ எஸ்எல் பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக்கு நம்ம இப்போ பார்த்துடலாம். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் ஆன்சர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் டாக்டர் ரெட்டி. இந்த டாக்டர் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு நீங்கள் நம்ம கவனிச்சோம்னா தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த அதாவது இதோட ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு ஒரு ஃபால் கொடுத்துருக்கும். ஸோ இதுதான். ஸோ உங்களுக்கு ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு ஃபால் ஆன இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த ஜோனில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு அதாவது பவுன்ஸ் பேக்காக இருக்குது. ஸோ இந்த ஜோன் இங்கே இருந்து அந்த ஸ்டாக்கு பவுன்ஸ் பேக் ஆகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போக முடியாமல் கீழே அகைன் மறுபடியும் கீழே விழுந்துச்சு. அப்படி கீழே விழுகும்போதும் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ தேர்ட் டைம் அகைன் மறுபடியும் இங்கே ஸோ இந்த ஜோன்லேருந்து அகைன் மறுபடியும் மேலே புல் பேக் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ சப்போர்ட்டில் நல்ல சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம இப்போது
பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. பட் மேலே வந்து ரேலி ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஸோ அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எல் வந்து இந்த ஜோன், அதாவது இந்த ரெட் கலர் ஹாரிசான்டல் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, 1184 அப்படின்றது நம்ம எஸ்எல் ஜோனாக நம்ம இந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த எஸ்எல் வந்து வைக்கணும். ஸோ இதோட ப்ரீவியஸ் லோ. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்கலாம், ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சதுக்கப்புறம் நம்ம வைக்கலாமே? இல்லை. ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் வந்து லோ ஹையர் லோ ஃபார்மேஷன்லையும் உங்களுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ லோ ஹையர் லோ ஃபார்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோவோட இன்னொரு லோ ஹையில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே நல்ல லோ, அதுக்கடுத்து இதுக்கு மேலே இன்னொரு லோ க்ரியேட் பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கடுத்த லோ இதை விட இன்னும் மேலே க்ரியேட் பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லோ இதை விட அதிகமாக க்ரியேட் பண்ணியிருக்கும். ஸோ இப்படி போகும்போது இந்த ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றதையும் ஸோ இந்த இதை வச்சும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம என்ன பண்ணணும்? ஸோ வச்சுருக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி மல்டிபிள் டைம் என்ன இருக்குது, 3 times இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண முடியாமல் இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கு. அதனால் இந்த ஜோன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த ஜோன் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இது ஃபோர்த் டைம் உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குதுன்னு நம்ம நிறைய டைம் நம்ம வீடியோவில் பார்த்துட்ருப்போம். ஸோ அது ப்ரூஃபும் ஆயிருக்கும். ஓகே, இது வரைக்கும் ஆயிருக்கு. ஓகே, இந்த டைம் உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, அப்படி ஃபர்ஸ்ட் டார்கெட் இது. செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இதோட ப்ரீவியஸ் ஹையை செகண்ட் டார்கெட்டாக நம்ம வைக்கலாம். ஸோ இந்த ஜோன் 1365. நெக்ஸ்ட் அப்படி பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹை நம்ம நெக்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் சிப்லா. இந்த சிப்லா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கன்சாலிடேட் ஜோனுக்குள்ளே தான் இது வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஜோனை வந்து இப்போது அதாவது இந்த கன்சாலிடேட் ஜோன், அதாவது ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளேயே உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா இந்த சேனலுக்குள்ளே. ஸோ இந்த சேனலில் பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் இந்த டைம் இருக்குது. ஸோ இது வந்து ஃபோர்த்து டைம். ஸோ ஃபோர்த் டைம் வந்து ஹிட் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பிரேக் பண்ணி மேலே ஸ்டாக் வந்து மேலே மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆனாலும் நம்ம சப்போர்ட்டில் தான் உங்களுக்கு இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்ட்ராங்காக அந்த சப்போர்ட்டில் வந்து பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இதை வந்து பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு, மேலே ரேலி ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நம்ம வைக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனை இது வரைக்கும் பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ இந்த ஒரே ஒரு ஜோனை தவிர சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கும். அதாவது ஒரு கேப் டவுன் கிடச்சிச்சின்னா அங்கேருந்து அந்த டேயே உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் ரெக்கவர் ஆகி மேலே வரும். அகைன் மறுபடியும் மேலே போகும். அப்படியே மேலேயும் ரேலி கொடுத்துருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட்லேயும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு எஸ்எல்ஆர் இருக்கும். டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட் ஒரு லார்ஜ் கேப் அப்படின்றதுனால உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு 3% வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் இது தான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த இதுதான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹை. ஸோ இந்த 1694 அப்படின்றது சிப்லாவை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாகவே இந்த 1694 வரைக்கும் தாராளமாக ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் எஸ் பேங்க். இந்த எஸ் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஜோன் நம்ம கவனிச்சோம்னா தெரியும், அதோட ப்ரீவியஸ் ஹையில் இருந்து ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ப்ரீவியஸ் ஹையில் இருந்து உங்களுக்கு பாஸ் ஆகிற இந்த ட்ரெண்ட் லைன் இப்போது என்ன இருக்குது பிரேக் பண்ணி அதுவும் ஒரு 7% உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஒரு ஸ்ட்ராங்காக உடச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போது க்ளோஸாக பார்ப்போம். ஸோ இந்த ஜோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக உடச்சிருக்காங்க. ஸோ இப்போது நம்ம வந்து இதை வந்து பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் தான். ஸோ இதை பிரேக் பண்ணி பேரிஷ் கேண்டில் உள்ளே பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம வந்து அந்த ஜோனில் வந்து இதுதான் எஸ்எல் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ உள்ளே அதை உடச்சிச்சு அப்படின்னா உள்ளே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வரைக்கும் வரும், அதாவது இந்த சப்போர்ட் வரைக்கும் வரும்னு வைங்களேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனோட எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லையா, இங்கே வரைக்கும் வரும். ஸோ அதாவது எஸ் பேங்க் இப்போ மேலே போயிருக்கு. அகைன் இதை உடச்சி இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி அப்படியே உள்ளே வருதுன்னா நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வரைக்கும் வரும், திரும்புறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். இங்கே வந்துட்டு அகைன் மறுபடியும் மேலே போகும். ஸோ அதனால் எஸ்எல் வந்து நம்ம இதை உடச்சி இங்கே உள்ளே வரும்போதே நம்ம எஸ்எல் வந்து கொடுத்துடணும். ஸோ இதுதான் எஸ்எல் ஜோன். ஓகே, நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ப்ரீவியஸ் ஹை.
இந்த எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் இதோட டார்கெட் 27 அப்படின்ற அந்த ரேஞ்சு தான் உங்களுக்கு எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் சோனா பிஎல்டபிள்யூ. ஸோ அப்படின்ற சோனா காம்ஸ் அப்படின்ற இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபால், அதாவது 832 அப்படின்ற அந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இப்போது கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து உங்களுக்கு டவுன் சைடில் வந்திருக்கு. ஸோ இந்த ஜோன் பார்க்கும்போது அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ஜோனில் தான் உங்களுக்கு என்ன இருக்கும், சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ரேலியை கொடுத்துருக்கும். ஸோ இப்போ அகைன் மறுபடியும் அந்த ஜோனுக்கே அகைன் வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இதோட ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு கீழே விழுந்திருக்கு. கீழே விழுந்தப்போ இந்த ஜோனில் இருந்தால் இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்கும். மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் கரெக்டாக இதே ஜோன் வந்துட்டு ஒரு ஸ்மால் ரேலியை மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது ஒன்று. ஸோ இந்த ஸ்டாக்கு கேண்டில் மாறி இருக்குது. ஓகே, இந்த 400 அப்படின்ற அந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. பட் அதே சேம் டைம்ஸ் இதை உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது. ஸோ 50-50 சான்சஸ் இங்கேருந்து பவுன்ஸ் பேக்கும் கொடுக்கும். அதாவது 400 அப்படின்ற அந்த ப்ரைஸ்லேருந்து நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 303 அப்படின்ற இந்த சப்போர்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்றது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு க்ரியேட் ஆகும். அது எங்கே ஆரம்பிச்சிச்சோ அதோட ஐபோ ப்ரைஸ்லேருந்து ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது. இல்லை வராமையும் கூட உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெக்கவர் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த கேண்டில் வந்து மாறி இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த கலர்ஸ் தெரியல. பட் நான் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம சாட்டர்டே ஆர் சண்டேயில் உங்களுக்கு ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணணும். ஸோ இந்த டிசிஷனும் இப்போ நம்ம எடுக்க முடியாது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். வீக்லி ஆர் அந்த உங்களுக்கு அந்த ட்ரெண்டு வந்து இன்னும் வந்து உங்களுக்கு கிடைக்கல நமக்கு. ஸோ ஒரு சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் இங்கேருந்து மேலே புல் பேக் ஆகும்னு சொல்லவே முடியாது. ஸோ கீழே உடைக்கலாம், ஸோ மேலேயும் போகலாம். கன்ஃபர்மேஷன் வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்கில் ஒரு ரேலி ஏதாவது ஆணுச்சு அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ் இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் நீங்கள் வந்து காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு அனாலிசிஸ் பண்ணுவோம். காம்ஸ் கேட்ட அதே சப்ஸ்கிரைபர் தான் இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸும் கேட்டிருந்தாங்க. இந்த கேண்டில் வந்து நான் இப்போ மாற்ற முடியுமான்னு பார்த்தேன். ஸோ மாற்ற முடியல. ஸோ ஆனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஸ்ரீராம் ஃபினான்ஸில் எந்த விதமான ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் தான். ஸோ ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும் ஒன்று. இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட நியர்பையில் இருக்குது அதோட ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த வாய்ப்புக்காக காத்திருக்கணும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிஇ ரொம்ப கம்மியாகவும் ஸோ ஒரு ஃபண்டமெண்டலாகவும் உங்களுக்கு ரொம்ப ஸ்டேபிளான ஒரு கம்பெனி. ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஸ்டாக்கை பார்த்துருக்கோம். ஸோ பிரேக் அவுட் ஸ்டாக் பார்த்துருக்கோம், சப்ஸ்கிரைப் கிட்ட ஸ்டாக்கையும் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது அதாவது முழுக்க இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிட்டு தான் நீங்கள் பை ஆர் செல் எந்த ஒரு டிசிஷனும் நீங்கள் எடுக்கணும். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.